ஸோ வெல்கம் பேக் டு பார்க்க போறோம்னா, சுந்தர் சி, விஷால், ஹிப்ஹாப் தமிழா இந்த காம்பினேஷன்ல ஒரு புது படம் வருகிறது. ஸோ அதோட டைட்டில் ப்ரோமோ தான் இப்போ வந்திருக்கு. ஸோ அத நம்ம பார்க்க போறோம். வாங்க ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போத்துருவோம். ஐ அம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் திஸ். என்ன மாரி ஒரு என்டர்டெய்னரா இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு திடீர்னு தமிழ்ல பார்த்தா தமன்னா வேற இருக்காங்க. ஓகே செம்ம காம்போ இருக்குடா. வாங்க வாங்க செம்மையா இருக்கும். செம்ம ஃபன்னா இருக்கும். வாங்க மாமா 3, 2, 1 லெட்ஸ் கோ. யோகி. இங்க பாருங்க, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, மறைக்காதீங்க. முக்கியமான டயலாக். புருஷன் புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். புரியுதா அத்தை? தொடரும். சார் நீங்களா? வெளியில மழை வர மாதிரி இருக்கு, அதான் உங்க துணி நெஞ்சிட கூடாதுன்னு என் கையாலே எடுத்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு பெரிய ஹீரோ மழை வர மாதிரி இருக்குதுன்னு நம்ம துணியை எடுத்துட்டு வராரு. நீங்களும் இருக்கீங்களே. விடுங்க பாவம், வேலை செய்யட்டும். இப்போதான் நம்ம சீரியல் பார்த்தேன். செம்ம எமோஷனல் டயலாக் சார். ஒரே ஒரு தடவை அதை நேர்ல சொல்லி காட்டுங்க நோ நோ நோ, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், எனக்காக. ஓ, புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்ல, புருஷன் புருஷனா இருக்கிறது தான் முக்கியம். கேட்டுக்கங்க பாஸ். நான் ஒன்றும் சொல்லி காட்டல பாஸ், டைலாக் தான் சொல்லி காட்டினேன். ஆனா அது அவருக்கு 100% பொருந்தும். என்னங்க சும்மா நிக்காம நம்ம ஹீரோ சாருக்கு கொஞ்சம் டீ அது கொண்டு வாங்க. அப்படியே நாட்டு சக்கரை ஆட் பண்ணிடுங்க. ஐயோ சேனலே மாறிடுச்சு. விடுங்க, சுச்சுவேஷன் கேட்டு பாட்டுதான். எனக்கு ரொமான்டிக் சாங்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். பால்கோவால செஞ்ச பனியார் மாதிரியே இருக்காளே. ஓ ஏங்க டீயை நல்லா வேற போடுங்க. லெவல் சிங்க். எப்படி போடுறேன்னு மட்டும் பாருமா. ஓகே வயலண்ட் ஆல்சோ. உங்களை யாரோ நினைக்கிறாங்க. நீங்க நினைக்க தந்தா ரத்தம் வர வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லா விக்கினே இல்ல, தண்ணி குடிச்சிட்டு சொன்னீங்க. இருங்க நான் கொண்டு வரேன். ஐயோ இருங்க, ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம். இது நம்ம வீடு, நானே போய் குடிச்சிட்டு வரேன். ஓ ஓகே. என்ன சத்தம்? டீல போட இஞ்சி தட்டிட்டு இருக்கமா. டெய்லி இப்படிதான் டீ போடுவீங்களா பாஸ்? அப்படியே ஷெல்ஃப்ல இருந்து ஏலக்காவை நசுக்கி போடுங்க. அவன் ஏற்கனவே எல்லாரும் நசீகமா போட்டுக்கிறான். ஹேய் கடாய்க்குள்ள போட வேண்டிய கேரட்டை காதுக்குள்ள போட்டுனுக்கிற. ஜன்னலா? ஐயோ இந்த சாமர்த்தியம் கூட இல்ல. இதையும் நானே பண்ணணுமா? சார் என்ன பண்றீங்க? பேசிட்டு இருக்கோமா. விக்கல் நின்னுருச்சா? ஹார்ட் பீட்டே நின்றுச்சு. நின்னுடுச்சா? நீ போமா. எதை சொன்னாலும் நம்புது. சாருக்கு சக்கரை அளவா போடுங்க, ரொம்ப வேணாம். அரை ஸ்பூன் வேணாம். கால் போடுங்க. கால் போட சொன்னா காலிலே போடுறானே. ஓகே சாரி ஹீரோ சார், டீ எல்லாம் கொட்டிருச்சு. ஃப்ரெஷ்ஷா போட்டுட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. புருஷனா இருக்கிறது முக்கியம் இல்லை, புருஷன் பொறுமையா இருக்கிறது முக்கியம். காட் பிளஸ் யூ. நீங்க ஏன் சார் கிச்சன் பக்கம் போனீங்க? பாருங்க தக்காளி சார் தெரிச்சிருக்கு. தக்காளி சாரா? அவன் மாசா இருக்கிறான், இது லூஸா இருக்குது, ஆனா நல்ல பீஸா இருக்குது.
இன்னும் கிச்சன்ல என்ன பண்றீங்க? க்ளீன் பண்ணிட்டு இருக்கமா. ஓ படம் பேரே புருஷனா? ஓகே. எப்படி இருக்கு தம்பி? பா தமன்னா சூப்பர். டேய் டீசர் எப்படி இருக்குன்னு கேட்டா டீசர் சூப்பர்ண்ணே. டைட்டில் கொஞ்சம் சாஃப்டா இருக்கு. சாஃப்டா. கரெக்ட் தான். புருஷன் 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 சாஃப்ட். அது புருஷன்டா. புருஷன். புருஷன் அண்ணே இது சூப்பர்ண்ணே. இதுதான் முதல்ல சொன்னேன். ஆனா இந்த மாடலேஷன்ல சொல்லியானே டைட்டில் ஓகேல. சூப்பர். பாட்டு போடுற வழி பாரு. டேய் அடுத்த வாரம் ஷூட்டிங் சாங் வேணும். இந்த படத்துல சரணம் பல்லவில கரெக்டா இருக்கும்ல. ஒரே பாட்டுல 8 அது ஒரு ஓஜி ப்ரோமோடா. ஒரு 10-15 பாட்டு போட்டுறலாம்ல. கான்செப்ட் வந்து ஏ ஃபன்னா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. செம்ம சுந்தர் சி ஜோன்ல தான் இருந்துச்சு. அண்ட் விஷால் அப்படி பார்க்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எனக்கு பர்சனலி லாஸ்ட்டா வந்து ரத்னம் தானே லாஸ்ட்டா வந்துச்சு. பட் லாஸ்ட்டா எனக்கு ஒர்க் ஆனது ரத்னம். எனக்கு பர்சனலி ரத்னம் ஒர்க் ஆனிச்சு. எனக்கு ஹரி ரொம்ப பிடிக்கும். பர்சனலி ஹரி as a டைரக்டர் ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஹரி படம் எல்லாம் தாண்டி விஷாலோட எனர்ஜி ரொம்ப நாள் கழிச்சு அந்த படத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எனக்கு வந்து அந்த தாமிரபரணி, பூஜை விஷால்லாம் அவ்வளோ பிடிக்கும். அதனால வந்து நான் அத அத நான் ஓரளவுக்கு நல்லாவே என்ஜாய் பண்ணேன் ரத்னத்த. ஆஸ் அ ஃபிலிம் ஆல்சோ நான் என்ஜாய் பண்ணேன். ஸோ அந்த எனர்ஜி மறுபடியும் நான் இதுல பார்க்க முடியுது. விஷால் வந்து அந்த எனர்ஜி இருக்கிற ஒரு ஜோன்ல இருக்காரு. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி டு see him in that zone. அது சுந்தர் சி ஜோன்ல கண்டிப்பா அந்த எனர்ஜி தானா வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். டைட்டில் சொன்ன மாரி சத்தியமா சாஃப்ட்டா தான் இருக்கு. புருஷன்ற டைட்டில் நான் எதிர்பார்க்கல. ஓட்டு. இன்னொன்னு வந்துட்டு லைட்டா அங்கங்க விஎஃப்எக்ஸ் ஒரு மாரி தான் இருந்துச்சு. பட் தட் இஸ் ஒன்லி ஃபார் த டீசர் அப்படின்றனால பரவால்ல. பட் கண்டிப்பா மெயின் ப்ராடக்ட் வரும்போது கொஞ்சம் பயங்கரமா பண்ணுவாங்க அப்படின்னு நம்புறேன். ஏன்னா கண்டிப்பா நிறைய விஷயம் இருக்கு. அதான் போகுது இல்லன்னு சொல்லல. பட் அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணிட்டாங்கன்னா சூப்பர். பயங்கரமா இருக்கும். மத்தபடி ஃபன் கேரண்டி அப்படின்ற ஒரு ஜோன்ல இருக்கு. விஷால், தமன்னா நல்ல ஒரு காம்போ, நல்ல ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கிற காம்போ ஆல்ரெடி. ஸோ அதையும் நல்லா யூஸ் பண்ணிட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். நல்லா ஒரு 4 பாட்டு, நல்ல ஃபைட்ஸு, செம்ம காமெடி, ஹிப்ஹாப் தமிழா மியூசிக்கு, செம்ம கலாட்டாவா இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. பட் யா ஐ அம் ரியலி பம்ப்ட் அப் ஃபார் ஹிப்ஹாப் தமிழா ஆல்பம் அண்ட் சுந்தர் சி டைரக்ஷன் ஃபார் விஷால் வேற. ஏன்னா அந்த ஆம்பட ஆல்பம் வந்தப்ப அது பண்ண சூர சம்பவம் என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ கண்டிப்பா நம்ம பண்ண அங்க தான் போகுது. பட் யா நம்ம பெஞ்ச் மார்க் அங்க இருக்கு. அத வச்சுட்டு நம்ம ரொம்ப இது பண்ணவும் கூடாது தான் இல்லன்னு சொல்ல. பட் ஆட்டோமேட்டிக்கலி மைண்ட் அப்படித்தானே வேலை செய்யுது. அதுக்கு ஒண்ணும் பண்ண முடியாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் படம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா ஒரு நல்ல என்டர்டெய்னர் அப்படின்னு ஒரு ஜோன்ல கண்டிப்பா இருக்கும்னு நம்புறேன். வெயிட் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்ப்போம். நன்றி.